புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இன்ற படுகொலை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக பாரதி, புதுச்சேரி மாநிலத்தையே உலுக்குகிற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வன்கொடூரம் நடந்திருக்கிறது. 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய 9 வயதேயான பச்சிளம் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிற அந்த சம்பவம் புதுச்சேரி மாநிலத்தையே கதிகலங்க செய்திருக்கிறது. போதை போதை என்கிற ஒரு விஷயம் எந்த அளவிற்கு ஒரு மாநிலத்தையே தலைக்குனிவை செய்திருக்கிறது என்றதை கடந்த 2 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுமியினுடைய அந்த வன்புணர்வு கொலையை கண்டித்து பொதுமக்கள் ஒன்று திரண்டு புதுச்சேரி மாநிலமே குலுங்குகிற வகையில் கடந்த 2 நாட்களாக போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரசுக்கு எதிராக அவர்கள் முழக்கங்களை முன்வைத்தது அந்த கடற்கரையை அதிரச் செய்திருக்கிறது. ஒரு காவல்துறை எந்த அளவிற்கு குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க தவறி இருக்கிறது, அதனால் மக்களுடைய போராட்டம் எந்த அளவிற்கு வலுப்பெற்றிருக்கிறது என்பதற்கு புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கொடூரமான ஒரு சம்பவம் என்பது ஒட்டுமொத்த உலகத்தையே உலுக்குகிற அளவிற்கு இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு 9 வயதே ஆன ஒரு மனிதத்தன்மையற்ற ஒரு சாதாரண ஒரு குழந்தையை இப்படி மிருகம் போல செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் ஒட்டுமொத்த அந்த புதுச்சேரி மக்களை அதிர்ச்சி அடை செய்திருக்கிறது. கஞ்சா போதையினுடைய தாக்கம் புதுச்சேரி மாநிலத்தை எப்படி ஆட்டி படைக்கிறது என்பதற்கு இந்த வன்புணர்வு கொலை ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று அந்த மக்கள் கண்டித்து நேற்று ஆளுநர் மாளிகையும் அதே போன்று புதுச்சேரி சட்டமன்றத்தையும் முற்றுகையிட முயன்று காவல்துறை தடியடி நடத்தி அந்த பல்வேறு உச்சகட்ட சம்பவங்கள் எல்லாம் காவல்துறையின் நெருக்கடிகளும் அராஜகங்களும் அங்கு அரங்கேறியது. இதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாளை புதுச்சேரி மாநிலம் முழு கடையெடுப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. அந்த அளவிற்கு புதுச்சேரி மாநிலம் தலைக்குனிவை ஏற்படுத்துகிற அளவிற்கு 9 வயது சிறுமிக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. கேற்பாரற்று பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசி சென்ற அந்த மிருகங்களை எந்த அளவிற்கு காவல்துறை கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கிறது. அதாவது இந்த வன்புணர்வில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கயவர்களை ஏன் இன்னும் அவர்கள் தண்டிக்காமல் இருக்கிறார்கள்? சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெறுவதற்கு முன்பால் காவல்துறையினுடைய கைகளில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறது என்று மக்கள் நேற்று போராட்டத்தினுடைய குரல்களாக எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்திருக்கிறது. ஒரு மிருகங்கள் கூட இப்படி செய்யாத அளவிற்கு ஒரு குழந்தையை இது போன்ற ஒரு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மிருகங்களை பாண்டிச்சேரி அரசு ஏன் வைத்திருக்கிறது என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த கண்ணீரோடு தற்போது அந்த 9 வயது குழந்தையினுடைய அந்த ஒரு சடலமானது இறுதி ஊர்வலத்துக்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் தாரை தாரையாக கண்ணீர் சிந்திக் கொண்டு ஒவ்வொரு நகர்விலும் அவர்கள் வீதி முழுக்கும் அந்த கண்ணீரோடு அந்த சடலத்தின் பின்பாக சென்று கொண்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு பிடித்த அந்த புத்தகங்களை சுமந்த அந்த குழந்தையினுடைய அந்த உடல் மீது அந்த குழந்தை படித்த புத்தகங்கள், அந்த குழந்தைக்கு பிடித்த பொம்மைகள் ஆகியவற்றை வைத்து அந்த இறுதி ஊர்வலத்தில் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெற்றெடுத்த தாயினுடைய கண்ணீருக்கும் அவருடைய வேதனைக்கும் ஒற்றை வார்த்தையில் யாராலும் பதில் சொல்ல விட முடியாது. அந்த அளவிற்கு அவருடைய அந்த கண்ணீரும் வேதனையும் துயரமும் அங்கு சூழ்ந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரி அரசாங்கம் குழந்தைகளுக்கான நிவாரணத்தை காலம் கடந்து அறிவித்தாலும் கூட குறிப்பாக அந்த சடலத்தை பெறமாட்டோம் என்று நேற்றைக்கு அந்த பெற்றோர்கள், உறவினர்களும் பொதுமக்களும் முற்றுகை போராட்டங்கள் முன்னெடுத்தார்கள். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்போது அந்த சடலமானது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய ரணத்த இதயங்களோடு அந்த கண்ணீரோடு அந்த குழந்தையினுடைய இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருக்கிறது. எந்த குழந்தைக்கும் எந்த தாய்க்கும் பெற்றோருக்கும் நேராத ஒரு துயரமாக அது பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு துயரத்தை பாண்டிச்சேரியில் அரங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக போதைப் பொருட்கள் பாண்டிச்சேரி மாநிலத்திற்கு வருவதை ஏன் இந்த அரசாங்கம் காவல்துறை தடுக்கவில்லை என்கிற கேள்வி எழுகிறது. உச்சகட்டமாக போதைப் பொருளுடைய தாக்கத்தின் காரணமாகத்தான் இந்த குழந்தைக்கு இந்த பாலியல் கொடுமை அநீதி அரங்கேற்றப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கொலையும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனித தன்மையற்ற மிருகங்கள் கூட செய்யாத ஒரு தன்மையை இந்த போதை ஆசாமிகள் செய்திருக்கிறார்கள்.
இந்த கொலைக்கு முழுக்க முழுக்க ஆளுகின்ற அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். கையாலாகாத காவல்துறையாக இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி காவல்துறை பொறுப்பேற்க வேண்டும் என்று அதனை வலியுறுத்தி நாளைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் புதுச்சேரியில் முழு கடையெடுப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அனைத்து தரப்பு மக்களும் இந்த போதைக்கு எதிராக அங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். குழந்தைக்கு ஏற்பட்ட அநீதிக்கு எதிராக அவர்கள் போராடி வருகிறார்கள். தற்போது மயானத்தை நோக்கி அந்த குழந்தையினுடைய அந்த சடலமானது சென்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று திரண்டு போராட்ட கோஷங்களோடு அவர்கள் அந்த குழந்தைக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீதி வேண்டும் என்று அவர்கள் கைகளை தூக்கி உயர்த்தி கோஷங்கள் எழுப்பியவாறே அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆளுகிற அரசு என்ன நீதி வழங்கப் போகிறது, குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனையை பெற்றுத்தரப் போகிறது என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்டு துயரமடைந்திருக்கக்கூடிய அந்த பெற்றோருக்கு யாராலும் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் உச்சகட்ட துயரத்தில் இருக்கிறார்கள். பெற்றெடுத்த குழந்தையை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்த அந்த கயவர்களுக்கு, காமுகர்களுக்கு என்ன தண்டனையை இந்த அரசாங்கம் தரப்போகிறது என்கிற வேதனையோடு அந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கேள்வியாக அந்த இறுதிச் சடங்கினுடைய ஊர்வலம் சென்று கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாரதி. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.